வைசாக மாதமென்றழைக்கப்படும் வைகாசி மாதத்தின் மகாத்மியம். முதல் அத்தியாயம். ஸ்ரீ கணேசருக்கு வணக்கம். நாராயணரையும் மனிதர்களுள் சிறந்தவரான நரரையும் சரஸ்வதி தேவியையும் வியாசமா முனிவரையும் வணங்கிய பின்னர் ஒருவர் ஜெயம் புராணம் எனும் இக்கதையை ஓத வேண்டும். சூதர் கூறினார், மீண்டும் ஒரு முறை அரசர் அம்பரீஷர் பிரம்ம பரமேஸ்வரியின் புதல்வரான நாரத முனிவரிடம் வைசாக மாதத்தின் புண்ணியமிக்க மகிமையை குறித்து கேட்டார். அம்பரீஷ மன்னர் கூறினார், அந்தணரே, அனைத்து மாதங்களின் மகிமையையும் நான் முன்னரே தம்மிடமிருந்து மெய்யாகவே கேட்டறிந்திருக்கிறேன். அம்மாதங்களுக்குள் வைசாக மாதமே மிகவும் சிறந்தது என்று அப்போது தாம் குறிப்பிட்டிருந்தீர். ஆகையால் அந்தணரே, வைசாக மாதத்தின் மகிமையை கேட்டு அறிய எனக்கு பெருத்த ஆர்வம் எழுந்துள்ளது. இம்மாதம் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு ஏன் இவ்வளவு பிரியமானதாக இருக்கிறது? மாதவனுக்கு பிரியமான இம்மாதத்தில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு எத்தகைய புனித சடங்குகள் செய்யப்படுவதை விரும்புகிறார்? அவற்றுள்ளும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் பிரியமானதும் அவசியம் செய்யத்தக்கதுமான புனித சடங்குகள் எவை? தானமாக எதை கொடுக்க வேண்டும்? அதன் பலன் என்ன? எவரை, எந்த தெய்வத்தை முன்னிறுத்தி நாம் இச்சடங்குகளை செய்ய வேண்டும்? வைசாக மாதம் பிறக்கும் வேளையில் மாதவனை வழிபடுவதற்குரிய பூஜை பொருட்கள் எவை? நாரத மாமுனிவரே, பக்தி பெருக்கோடு விளங்கும் எனக்கு இவற்றை விரிவாக எடுத்துரைக்க வேண்டும். ஸ்ரீ நாரத மாமுனிவர் பதிலளித்தார், முன்னொரு காலத்தில் நான் வினவிய போது பரமாத்மாவான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் ஸ்ரீதேவிக்கு முன்னரே விவரிக்கப்பட்டிருந்தவாறே பல்வேறு மாதங்களுக்குரிய தொன்மையான பாரம்பரியமான புனித சடங்குகளை குறித்து பிரம்மதேவர் எனக்கு விவரித்தார். அப்போது கார்த்திகை மற்றும் மாக மாதம் போன்ற சில மாதங்கள் சிறப்பாக குறிப்பிடப்பட்டன. மாதவனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே அம்மாதங்களுள் வைசாக மாதத்தை மிகவும் சிறந்ததாக சிறப்பித்தார். வைசாக மாதம் அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு தாயை போலவே என்றும் விரும்பியவற்றை அருள்பவளாக திகழ்கிறது. தானங்கள், புனித சடங்குகள் மற்றும் நீராடல்கள் வாயிலாக இது அனைத்து பாவங்களையும் அழிப்பதாக உள்ளது. இது அனைத்து நற்பண்புகள், புண்ணிய செயல்கள், யாகங்கள் மற்றும் புனித சடங்குகளின் சாரமாக விளங்குகிறது. இது அனைத்து தவங்களின் சாராம்சமாகும். இது தேவர்களாலும் சூரர்களாலும் போற்றப்படுகின்றது. அனைத்து சாஸ்திரங்களுக்குள்ளும் வேத ஞானம் சிறந்தது போல, அனைத்து மந்திரங்களுக்குள்ளும் பிரணவமான ஓம்காரம் சிறந்தது போல, மரங்களுக்குள்ளே தெய்வீகமான கற்பக விருட்சம் சிறந்தது போல, பசுக்களுக்குள்ளே காமதேனு சிறந்தது போல, அரவங்களுக்குள்ளே சேஷன் சிறந்தது போல, பறவைகளுக்குள்ளே கருடன் சிறந்தது போல, தேவர்களுக்குள்ளே பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு சிறந்தது போல, வர்ணங்களுக்குள்ளே பிராமண வர்ணம் சிறந்தது போல, உயிரினும் மேலானவற்றுள்ளே உயிர் மூச்சு சிறந்தது போல, நெருக்கமான உறவுகளுக்குள்ளே மனைவி சிறந்தது போல, நதிகளுக்குள்ளே கங்கை சிறந்தது போல, ஒளிரும் பொருள்களுக்குள்ளே சூரியன் சிறந்தது போல, ஆயுதங்களுக்குள்ளே சக்கரம் சிறந்தது போல, உலோகங்களுக்குள்ளே தங்கம் சிறந்தது போல, வைணவர்களுக்குள்ளே ருத்ரன் சிறந்தது போல, இரத்தினங்களுக்குள்ளே கௌஸ்துபம் சிறந்தது போல, வைசாக மாதமானது, வைகாசி மாதமானது பக்திக்கும் நற்பண்புகளுக்கும் உகந்த அனைத்து மாதங்களுக்குள்ளும் மிகவும் சிறந்து விளங்குகிறது. இவ்வுலகில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருவுள்ளத்திற்கு உகந்ததாக வைசாக மாத நீராடலுக்கு இணையான வேறெதுவும் இல்லை. சூரியன் மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் வைசாக மாதத்தில் சூரிய உதயத்திற்கு முன்னரே புனித நீராடுவதை வழக்கமாக கொண்ட ஒருவரை கண்டு திருமகளோடு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர், அதாவது லக்ஷ்மி தேவியுடன் கூடிய திருமால் வீற்றிருக்கும் பரம்பொருள் ஆனந்தம் கொள்கிறார். உயிரினங்கள் உணவை கண்டு எவ்வாறு மகிழ்கின்றனவோ அதேபோல் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் வைசாக மாதத்தில் செய்யப்படும் புனித நீராடலை கண்டு ஐயமின்றி மகிழ்கிறார். வைசாக மாதத்தில் மக்கள் புனித நீராடுவதை காணும் போது அவர் அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறார். அந்த ஒரு செயலின் மூலமாகவே ஒருவன் பாவங்களிலிருந்து விடுபட்டு
பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்தில் வைகுந்தத்தில் கௌரவிக்கப்படுகிறான். சூரியன் மேஷராசியில் இருக்கும்போது காலையில் ஒருமுறை நீராடி தனது அன்றாட கடமைகளை முறையாக நிறைவேற்றும் பக்தன் பெரும் பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். அவன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடன் சாயுஜ்யம் ஒன்றிணைதல் எனும் முக்தி நிலையை அடைவான். வைசாக மாதத்தில் நீராடும் நோக்கத்துடன் ஒருவன் ஒரு அடி எடுத்து வைத்தால் அவன் 10,000 அஸ்வமேத யாகங்களை செய்த பலனை சந்தேகமின்றி அடைவான். அல்லது வஞ்சக மனம் கொண்ட ஒருவன் கூட தன் மனதிற்குள்ளேயே நீராட வெறும் சங்கல்பம் மட்டும் செய்து கொண்டால் போதும், அவனும் 100 யாகங்களை செய்த புண்ணியத்தை பெறுவான். இதில் எவ்வித ஐயமும் இல்லை. சூரியன் மேஷராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் நீராடுவதற்காக ஒரு தனுஷ் 3.5 முழம் தொலைவு நடந்து செல்பவன் அனைத்து பந்தங்களிலிருந்தும் விடுபடுவான். அவன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடன் சாயுஜ்யம் எனும் முக்தி நிலையை அடைவான். சிறந்த மன்னரே, இந்த பிரம்மாண்டத்திற்குள் அடங்கியுள்ள 3 உலகங்களிலும் உள்ள அனைத்து தீர்த்தங்களும் சிற்றோடைகள் போன்றவற்றில் உள்ள மிகச்சிறிய அளவு நீரிலும் கூட நிறைந்திருக்கின்றன. ஒரு உயிரினமானது வைசாக மாதத்தில் குளிர்ந்த நீரில் நீராடாதிருக்கும் காலம் வரை மட்டுமே யமதர்மனின் கணக்கு பதிவேடுகளில் பதியப்பட்டுள்ள பாவங்கள் கர்ஜித்து கொண்டிருக்கும். மன்னனே, தீர்த்தங்களுக்குரிய அனைத்து தேவதைகளும் வைசாக மாதத்தில் வெளிப்புற நீர்நிலைகளான ஆறுகள், ஏரிகள் போன்றவற்றில் எப்போதும் நிறைந்திருக்கின்றனர். முதல் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.